அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் தளபதி அவர்கள் குரலில் உருவான தரமான பாடல்களை உங்களுக்கு தருவதில் பெருமிதம் கொள்கிறேன். முதல் பாடலே முரட்டுத்தனமாக தொடங்கும். பம்பாய் சிட்டி சுக்கா ரொட்டி விட்டா பாரு செவத்த குட்டி, ரெட் லைட்டு இங்கு வந்தா குட் நைட் சொல்லும் குட்டி என முடித்துவிட்டு முத்தான முதல் 2-3 வரிகள் மட்டும் முணுமுணுத்து விட்டு சென்ற கவிதை, ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன், அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி என்னை காதலி. இப்படியும் உருக உருக காதலியிடம் கடிதம் கொடுத்த கையோடு அண்ணன் அடுத்த கணமே ஆரம்பித்தார். ஐயையோ அலமேலு ஆவின் பசும்பாலு தொட்டு புட்ட கொட்டி போடும் தேலு, அழக சொல்ல போற பாட்டுல தான் கேளு. கதாநாயகி கேட்டாரா இல்லையா என்று உறுதி செய்து கொள்ள மீண்டும் களத்தில், கோத்தகிரி குப்பம்மா கோவப்பட்ட தப்பம்மா, மாத்து மாலை எப்பமா மாமங்கிட்ட செப்பம்மா. இப்படி கோத்தகிரியில் கிடைக்காத பதிலுக்கு உதகமண்டலத்தில் உள்ள தொட்டபெட்டா ரோட்டில், லவ்வா பாக்குற சிரிக்கிற சேனுங்கிற லைலாவோ லைலா, நான் சிலோன் மெட்டுல அடிக்கடி படிக்கிற பைலாவோ பைலா. இனி என்ன சொல்லி புரிய வைப்பது என தன்னைத்தானே தேத்திக் கொண்ட எங்கள் மன்னன் மனதார கூறியது, பம்பாய் பாட்டி ஷில்பா ஷெட்டி லவ் பண்ணாலும் ஜாலி, பப்பம் பட்டி சின்ன குட்டி லவ் பண்ணாலும் ஜாலி என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார். அவரிடம் போய் அறிவுரை கூற நினைத்தால், திருத்தணி போன பட்ட பட்ட பட்ட, திருப்பதி போன மொட்டை மொட்டை மொட்டை, படிப்புல நாங்க மொட்டை மொட்டை மொட்டை, அட போயா சொட்ட சொட்ட சொட்ட. இவ்வாறு விரதத்தை முடித்துக் கொண்ட எங்கள் இளைய தளபதி பார்ட்டி மோடிற்கு சென்று, சிக்கன் கறி சிக்கன் கறி சிக்கன் கறி, இது கோத்தகிரி கோழி கறி சிக்கன் கறி. ஒரு வழியாக விழாவை சிறப்பித்து விட்டு வீடு திரும்பிய தளபதிக்கு மீண்டும் மனதில் உதித்தது ஒரு எண்ணம். அதனால் 5ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி தந்தான குயிலே, ஆறுமுகன பார்க்க போன தந்தான குயிலே. ஆணைமுகன் தம்பி அருள்பாலித்து விட்டான் போல. அதனால் கிடைத்த ஊர்மிளாவிடம் 1000 கேள்விகள் கேட்டார் தளபதி. நீ கண்ணடிக்கும் மின்னலா ஊர்மிளா, உன் கண்ணம் தங்க ஆப்பிளா ஊர்மிளா, நீ பூத்ததென்ன பூவிலா, தேகம் என்ன திங்களா, கூந்தல் எந்த நூஞ்சலா ஊர்மிளா. காதலில் முழுமையாக விழுந்த தளபதி கவிஞனாகிவிட்டார். விழியில் விழி மோதி இதய கதவின்று திறந்ததே, இரவு பகலாக இதயம் கிளியாக பறந்ததே. அதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் கொண்டாட்ட நிலைக்கு சென்று, மௌரியா மௌரியா மனசுக்குள்ள வாரியா. காதலையும் காதலியையும் காப்பாற்ற தேவை தைரியமும் தன்னம்பிக்கையும். கையிரண்டும் இருக்க கால நேரம் எதுக்கு, கால நேரம் பார்த்தா கடவுள் கூட எதுக்கு. தன் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி ஒருபோதும் கவலைப்படாத தளபதி, ஆணும் பெண்ணும் பேசிக்கொண்டால் கட்டுக்கதை கட்டி இந்த ஊரும் சிரிக்குமே, அது உண்மையை ஏறிக்குமே என்று உலகை தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்டிருந்த தளபதி, நிலவே 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 நில்லு நில்லு திருவாய் மொழிகள் சொல்லு சொல்லு. உற்ற தோழனுக்காக உண்மையாகவும் உறுதுணையாகவும் நின்று செய்த செயல்கள் ஏராளம். அதில் சில இதோ சூர்யாவிற்காக. நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்புச்சு, நாரம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து ராக்கம்மா விரும்புச்சு, ஜூட்டடி லீலா சுந்தரமாலா காதல் கிசாலா, துப்படி லாலா சுத்துற லீலா போய் கப்சாலா, ரோட்டுல ஒரு சின்ன பொண்ணு நடந்து போனாலாம், எதிரே வந்த பையன் அவளை இடிச்சு புட்டானாம். தமிழகமே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் தங்க மகனின் ஒரு வார்த்தைக்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள் கூறுவது, இதயத்தை கொடுத்திடு இந்தியாவே உனக்குத்தான். உன்னை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளும் உலகம், அந்த உலகம் கூறும் வார்த்தைகள். உனக்கும் எனக்கும் பயணம் செய்ய ஒரே போட்டு தான், எனது கால்கள் நடப்பதென்றும் உனது ரூட்டு தான். குறும்புத்தனமான முக பாவனைகளோடும் கொஞ்சலான குறும்போடும், இது போதாதா அட ஏண்டா அழுத்துக்கிறா, அட எல்லாம் தெரிஞ்ச ஆளுக்கு முன்னே ரொம்ப அலட்டிக்கிறா. இத்தனை கேள்விகளை கேட்ட இளைய தளபதிக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் அவளிடமிருந்து, உள்ளத்தை கில்லாதே கிள்ளி விட்டு செல்லாதே, காயத்தில் முத்தம் வையப்பா. புயலாய் புறப்பட்ட தளபதி புத்துணர்ச்சியோடு போடும் ஆட்டம் மாறானா மாஸ். கொக்க கோலா பிரவுன் கலருடா, ஏன் அக்கா பொண்ணும் அதே கலருடா, காஃபியில பண்ண அமுக்குடா, அந்த காம்பினேஷன் ரொம்ப தூளுடா. பொறுமையே பொறாமைப்படும் அளவிற்கு அமைதி கொண்ட அண்ணனிடம் கேட்கக்கூடாத சில கேள்விகள். ஆடத் தெரியுமா மட்டுமல்ல, பாடத் தெரியுமா கூடத்தான். நான் அவுத்து விடும் பாட்டுல பல விசிலிச்சத்தோன் நாட்டுல, நான் அவுத்து விடும் பாட்டுல விசிலிச்சத்தோன் நாட்டுல, புரியாத ராகம் எல்லாம் தேவையில்லை, அட கேளு கேளு இது கானா பாட்டு, நேரா ஓ நெஞ்சுக்குள்ள சேரும் பாட்டு. கிறக்கத்தில் இருக்கும் காதலியை கிண்டலாக கொஞ்சும் போது, கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலக
உலகத்தில இவ போல ஒரு கிறுக்கியும் பிறந்ததில்ல. கடவுளே ஆனாலும் கன நேரமாவது கண் கலங்கித்தானே ஆக வேண்டும். அதற்கு தளபதி என்ன விதிவிலக்கா? வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா, நான் ஒளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங்குனா. விடிவில்லா பொழுதும் இல்லை, முடிவில்லா துயரும் இல்லை. அந்த கணம் கண்ணுக்குள்ள இறங்கி இறங்கி நெஞ்சுக்குள்ள ஓரங்கி என் உசிர பறிக்கிற, என்ன செய்ய நினைக்கிற என்று மீண்டும் வருகை புரிந்த வசந்தம், இன்ஸ்டாகிராமத்துல வாடி வாழலாம், நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம், நானும் நீயும் சேரும் போது தாறு மாறுதான், அந்த பேஸ்புக்கில் பிச்சு கிடும் லைக் ஷேர் தான். தளபதியின் மனதிற்குள் 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். ஒரு நாள் பிஞ்சு மொழி சொல்ல சொல்ல பேச்சுக்குள்ள தோடி ராகும். உன்னை நேசிக்கும் எங்களுக்கு உண்மையான திருவிழா அன்றுதான். I for you, you for me, சேர்ந்தாக்கா சுனாமி. அன்புள்ளம் கொண்ட அண்ணனின் மனதில் 1000 ரணம் இருந்தாலும் அவர் எப்பொழுதும் கூறுவது, உள்ளேனையா நான் உள்ளேனையா, உங்க உள்ளம் எல்லாம் நான் உள்ளேனையா, நம்பி வந்தா நான் நன்மை செய்வேன், உங்க நன்றி போதும் எப்பா. எங்கள் நெஞ்சில் என்றும் நீங்காமல் குடியிருக்கும் நீங்கள் சொல்வது, நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் நம்ம சனம் வெறித்தனம் இப்போ லோக்கல்தான். வன்மத்தை வாரி தெளிப்பவர்களுக்கு நீ கூறும் அறிவுரை, லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. அமைதியா இருக்கிறதுக்கும் அடங்கி போறதுக்கும் இருக்கும் வேறுபாட்டை அறியாதவர்களுக்கு, யாரு இங்க வந்தாலும் பயமுறுத்தி பார்த்தாலும் அசராம சிரிச்சா அவன் ஒதுங்கி போவாண்டா. அதோ கண்ணில் தெரிகிறது அந்த நாள் அன்று. ஆமாங்க ஆமாங்க, வாராங்க, அது சந்தனமே சஞ்சலமே முத்து பெத்த ரத்தினமே. அனைத்தையும் இழந்தவன், வழிகள் பல கடந்தவன் வந்தால், ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கு, கேட்டாலே அதிரும் பார் உனக்கு, போஸ்டர் ரெடி அண்ணன் ரெடி, கொண்டாடி கொளுத்துங்கடி. இப்படி நெருப்பாக வெடிக்கவும் தெரியும், இளம் சிரிப்போடு அன்பை பொழியவும் தெரியும். சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ. தன்னை அறிந்த ஒருவன் என்றுமே தடால் என பேசுவதில்லை. பார்ட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா என்று பலரின் வயிற்றில் புலியை கரைத்து விட்டது. காரணம், நீ செய்த சம்பவம் அப்படி. ஆவோ டுகெதர் பையா பையா, ஜாதி பேதம் லாலேதையா, நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டில்லா ஓச்சையா. இறுதியா எங்களுக்கு உன் திரைத்துறையை தியாகம் செய்து விட்டாய். நாங்கள் அனைவரும் கதரும் கண்ணே மணியே கண்ணீமையே. நன்றி.